செங்கோட்டை அருகே தோட்டங்களில் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபடும் காட்டு யானைகளால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் வேதனைகளுடன் செய்தியாளர் தங்கம் இணைகிறார். தங்கம், வணக்கம். அங்க காட்டு யானை அட்டகாசம் தொடர்பா விவசாயிகள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டமானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டமாகும். இங்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளன. குறிப்பாக செங்கோட்டை பகுதியில் 300 முதல் 400 ஏக்கர் மா, தென்னை உள்ளிட்ட விவசாய நிலங்கள் இருந்து வருகிறது. இதில் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். தற்போது இங்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி இருப்பதால் வனவிலங்குகள் தொல்லை அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நேற்று செங்கோட்டை பகுதி அருகே கற்குடி என்ற கிராம பகுதியில் 4 காட்டு யானைகள் மா, தென்னை உள்ளிட்ட மரங்களை கடுமையாக சேதப்படுத்தியுள்ளது. இது விவசாயிகளுக்கு பேரிழப்பை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் தொடர்ந்து இந்த வனவிலங்குகள் தொல்லை தொடர்ந்து விவசாயிகளுக்கு இருந்து வருவதாகவும், இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடமும் பல்வேறு மனுக்கள் அளிக்கப்பட்டும் இது ஒரு முடிவு இல்லை என்று அவர் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இப்போது இந்த வனவிலங்குகள் தொல்லையானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தற்போது கோடைக்காலம் என்பதால் மேலிருந்து தண்ணீர் இல்லாதனால் கீழ் மலை அடிவாரத்தில் வனவிலங்குகள் கடுமையான சேதங்களை செய்து வருகிறது. இப்போ கற்குடியில் இது குறித்து விவசாயிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வனவிலங்குகளால் உங்களுக்கு எப்படி தொல்லை எந்த அளவுக்கு இருக்குது, இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்துது, இதில் உங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு உதவுறாங்களா அப்படின்றது சார். வணக்கம் சார். கற்குடி கிராமம், தென்காசி மாவட்டம் கற்குடி கிராமம். கற்குடி கிராமத்துலேருந்து ஒரு 1/2 மீட்டர் தூரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300-400 ஏக்கர் இருக்குது. 400 ஏக்கரில் நெல் பயிர், தென்னை, மாவு எல்லாம் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே அழிமதி பண்ணிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே நெல் விவசாயம் எல்லாமே புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேற்றைக்கு முதல் கூட கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கரை சேதப்படுத்திருக்கு. இது வனத்துறை அதிகாரி ஃபாரஸ்ட்டை சொல்லும் போது நீங்கள் அந்த வீட்டு கார்டுகிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுதாங்க. அந்த கார்டு சொன்னால் அவங்க நாங்கள் வாரோம், நீங்கள் வாரையலா அப்படின்னு கேட்காங்க. அதேமாரி நம்ம பின்னால் ஒரு நாயை கூட்டி வந்தாலும் அந்த நாய்க்கு 10,000 ஃபைனுங்காங்க. யாரும் ஒரு யானைங்கன்னா வந்துச்சுனாலும் ஒரு பாதுகாப்பு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு அவங்ககிட்ட கேட்டாலும் ஒன்றும் ஒரு பொட்டாசு கிட்டாசு கொடுங்க ஐயா, வெடி போட்டு கலைப்போம்னாலும் அது எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுதாங்க. அதேமாதிரிக்கு இந்த மாதிரிக்கு பாதுகாப்பு நீங்கள் மேலே இடத்துக்கு தெரியப்படுத்துங்க. இது தமிழ்நாடு அரசு தான் இது உத்தரவு கொடுக்கணும். விவசாயிகளுக்கு மொத்தத்தில் கோரிக்கை என்ன அப்படின்னா, வனத்துறை வனவிலங்குகளை கையாளதுக்கு விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக உள்ளது. மேலும் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது அவர்களது எதிர்பார்ப்பாக உள்ளது.